அன்னைக்கு சரியா ஏப்ரல் 16, 2026 புதன்கிழமை அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள டம்பா பகுதியில் யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் புளோரிடா கேம்பஸ்ல மணி அப்போ ஈவினிங் 5:06 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நாளுடைய பகல் வெளிச்சம் மெல்ல மெல்லமா மறைய ஆரம்பிச்சு இருள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் யூனிவர்சிட்டியோடைய மின் விளக்குகள் எல்லாமே ஒன்னா ஒளிர தொடங்கிக்கிட்டு இருந்த தருணம்னு கூட சொல்லலாம். இந்த தருணத்துல தான் அதே கேம்பஸ்ல அதே யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கிற 25 வயசு இருக்கிற நிசாத் என்கின்ற ஒரு பொண்ணு கையில ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீண்ட நேரமா முகத்துல ஒரு சின்ன கடுப்போட யாருக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணுடைய முகத்துல காணப்பட்ட அந்த கடுப்புக்கான காரணம் அவங்கள மீட் பண்ண வரேன்னு சொன்ன ஆள் கரெக்டான டைமிங்க்கு வராததுதான். நிசாத் தன்னுடைய கையில வச்சிருந்த அந்த மூக்கு கண்ணாடி நகிதா என்கின்ற 27 வயது நேர்ந்த அதே யூனிவர்சிட்டியில கெமிக்கல் இன்ஜினியரிங்ல PhD படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுடையது. அந்த பொண்ணு மதியம் நிசாத்துக்கு 2:30 மணி வாகல கால் பண்ணி, நான் இந்த மாதிரி 12 மணிக்கெல்லாம் கேம்பஸை விட்டு வெளியில வந்துட்டேன், நான் என்னுடைய ஸ்பெக்ஸை லேப்லயே மிஸ் பண்ணிட்டேன், அதை நீ பத்திரமா எடுத்து வையே, நான் அதை ஈவினிங் 5 மணி வாகல கேம்பஸ்ல வந்து உன்னை நேரில் பார்த்து வாங்கிக்கிறேன், எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நிசாத் அந்த லேபுக்கு போயிட்டு அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் இந்த நகிதாவை எதிர்பார்த்து நீண்ட நேரமா ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் பல நிமிடங்களை கடந்தும் இந்த நகிதா சரியான நேரத்துக்கு வராததுனால இந்த நிசாத்துக்கு ஒரு சின்ன கடுப்பு முகத்துல ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் விளைவா உடனடியா அவங்க நகிதாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நகிதாவுடைய கால் ரிங் ஆகுது. பட் அவங்க கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே வரல. ஸோ இதனால வந்துகிட்டு இருக்காங்க போல, அதனாலதான் காலை எடுக்கல அப்படின்னு நிசாத் நினைச்சாங்க. பட் நேரம் ஆக ஆக இருள் நெருங்க அந்த பொண்ணுக்கு மறுபடியும் இந்த நிசாத் கால் பண்ணி பார்க்கறாங்க. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. நம்மளை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு எதனால இந்த பொண்ணு இன்னும் வரல, ஏன் நம்மளை கடுப்பேத்துறா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனோட மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. இந்த முறையும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்து வாய்ஸ் மெயிலுக்கு போயிருந்திருக்கு. இதனால நிசாத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்துலயே வெயிட் பண்ணலாமா இல்லை இங்கேருந்து கிளம்பி நம்முடைய வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் காமன் ஃப்ரெண்டாக இருக்கிற ஓமர் ஹுசைன் அப்படின்ற ஒருத்தனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நகிதா வந்து ஸ்பெக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னா, ஆனால் அவன் 5 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னா, ஆனால் வாங்கிக்கவே இல்லை, கால் பண்ணாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவ எங்க இருக்கானா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை கேட்டு சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே இந்த ஓமர் ஹுசைன் என்ன பண்றாருன்னா, இந்த நகிதாவுக்கும் இவருக்கும் காமன் ஃப்ரெண்டா இருக்கிற ஜமீல் அகமது என்கின்ற 27 வயது நேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கான்டாக்ட் பண்றாரு. இந்த ஜமீல் அகமது யாருன்னா, அதே யூனிவர்சிட்டியில ஜியோகிராஃபி, சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் பாலிசி டிபார்ட்மெண்ட்ல PhD படிச்சுக்கிட்டு வராரு. இவருக்கும் இந்த நகிதாவுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனாலையும் அடிக்கடி இவங்க கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் ஓமர் ஹுசைன் இந்த ஜமீல் கிட்ட கால் பண்ணி கேட்டா நகிதாவுடைய லொகேஷன் நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் அன்னைக்கு ஜமீலுக்கு கால் பண்ணி பார்க்கறாரு. அப்போ ஜமீலோடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதனால குழம்பி போன ஓமர் ஹுசைனும் நிசாத்தும் என்ன பண்றதுன்னு தெரியாம நகிதாவுடைய மற்ற நண்பர்கள் எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ணவும் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் ஜமீலுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களையும் கான்டாக்ட் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா யாரை கேட்டாலும் இந்த ஜமீலையும் பார்க்கலன்னு சொல்றாங்க, இந்த நகிதாவையும் பார்க்கலன்னு சொல்றாங்க. இப்படியே இரவு முழுக்க பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க. அவங்க தங்கக்கூடிய இடங்கள் பிளஸ் அவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடி பார்க்குறாங்க. பட் எங்கே தேடியுமே இந்த 2 பேரும் கிடைக்கவே இல்லை. இதனால அடுத்த நாள் வாகல இந்த ஜமீல் தங்கி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு ஓமர் ஹுசைனும் அவங்களுடைய நண்பர்களும் நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 17 காலை நேரத்திலேயே ஜமீல் தங்கி இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருந்து ஒரு 3 தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டோடைய ஃபிளாட் நம்பர் 502க்கு நேரடியாகவே போயிருக்காங்க. அந்த ஃபிளாட்டை பற்றி சொல்லணும்னா, அந்த ஃபிளாட்ல 3 பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட இருந்திருக்கு. லிவிங் ஹாலும் கிச்சன் ஏரியாவும் காமனா இருந்திருக்கு. அந்த 3 பெட்ரூம்லயும் 3 ஆட்கள் தங்கி இருக்காங்க. முதலாவது யாருன்னா இந்த ஜமீல் அகமது, அவர் ஒரு ரூம்ல தங்கி இருக்காரு. இரண்டாவது ரஷீத் ராஜ், அவரும் ஒரு ரூம்ல தனியா தங்கி அந்த ரூமையுமே லாக் பண்ணிப்பாரு. மூன்றாவது ரூம்ல ஹிசாம் சாலேக் என்பவர் தங்கி இருக்காரு. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த ஓமர் ஹுசைன் இந்த ரஷீத் ராஜ் கிட்டையும் இந்த ஹிசாம் பத்தியும் ஜமீலை பத்தி கேட்கறாங்க. அப்போ ரஷீத் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து முதல் நாள் 11 மணி வாக்குல இந்த வீட்டுல இருந்து கிளம்பி போனேன். அந்த நேரத்தில் கூட அவருடைய ஸ்கூட்டி அபார்ட்மெண்ட்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை, நைட்டு 11 மணிக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹிசாம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மொபைலில் ரொம்ப சீரியஸாக கேம் ஆடிட்டு இருந்தேன், நான் இந்த ஜமீலை சரியாக கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த நண்பர்கள் இந்த ஜமீலோடைய ரூமை பார்க்கும்போது பூட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. டோரை தட்டி தட்டி பார்த்தாலும் உள்ளுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியான எந்தவித சத்தமும் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெருத்த ஏமாற்றத்தோட இந்த
ஓமர் ஹுசைனுடைய நண்பர்கள் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. தொடர்ந்து கால் பண்ணி பார்க்கறாங்க, மெசேஜ் பண்ணி பார்க்கறாங்க. எங்க தேடினாலும் அவங்கள பத்தின எந்தவித டீட்டெயிலும் கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நகிதாவும் ஜமீலும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்கிறதுனால அவங்க ஊர்ல இருக்கிற நகிதாவுடைய அண்ணன் அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கறாரு. இன்னொரு பக்கம் ஜமீலோடைய அண்ணனும் கால் பண்ணி பார்க்கறாரு. அவங்களுமே பதட்டமாகி யூனிவர்சிட்டியில அவங்க ரெண்டு பேரும் காணுங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்றாங்க. அதே சமயம் ஓமர் ஹுசைன் தன்னுடைய நண்பர்களையும் அழைச்சிக்கிட்டு அதுக்கு மேலேயும் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியாததுனால பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் காணாம போயிருக்காங்க, ரெண்டு பேரும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க தான், எங்க போனாங்கன்னு தெரியல, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க, எங்களுக்கு என்னவோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை இந்த நண்பர்கள் ஃபைல் பண்றாங்க. பட் அங்க இருந்து தான் இந்த கேஸ் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சது. அன்னைக்கு இந்த ஜமீலும் நகிதாவும் எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, எதனால இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல மர்மமான முறையில காணாம போகணும், மதிய நேரத்திலேயே எதுக்காக யுனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருந்து இந்த நகிதா வெளியில கிளம்பி போகணும், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா, போலீஸ் இந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடந்த ஒரு சில மாதங்கள்ல உலகம் முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த ரெண்டு பேரும் கிடைச்சாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்களாலும் சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. இருபத்தேழு வயது இருந்த இந்த நகிதாவும் ஜமீலும் பங்களாதேஷில் தான் அவங்களுடைய யூஜிபிஜி கோர்ஸ் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருக்காங்க. பட் அங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித பழக்கமும் கிடையாது. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடாவுக்கு 2025 வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அறிமுகமும் ஒரு நல்ல நட்பும் கிடைக்க ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாற ஆரம்பிச்சுது. முக்கியமாக இந்த ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா படிப்பில் பயங்கர கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த பையன் தன்னுடைய பிஹெச்டி ப்ராஜெக்டுக்காக அந்த ஊரில் இருக்கிற சதுப்பு நிலங்களை ஏஐ மூலியமாக எப்படி பாதுகாக்கலாம், எப்படி கண்காணிக்கலாம் அப்படின்றத பத்தின ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எல்லார் மத்தியிலையும், ஸ்டாஃப் மத்தியிலையும், ப்ரொஃபசர் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருந்த பையன் தான் இந்த ஜமீல். இன்னொரு பக்கம் இந்த நகிதாவுமே படிப்புல பயங்கர கெட்டிக்காரி. அதே சமயம் இந்த பொண்ணு அதே கேம்பஸ்ல இருக்கிற ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. இந்த பையன் அந்த யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு 3 தெரு தள்ளி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு ரூம் ஷேர் பண்ணி ஒரு 2 பசங்க கூட தங்கி இருக்கான். இப்படி இந்த ரெண்டு பேருடைய லைஃப்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுடைய ஸ்டடீஸ் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் மர்மமான முறையில் ஏப்ரல் 16, 2026 ஈவினிங் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் காணாம போயிருந்திருக்காங்க. அவங்க காணாம போனது என்னமோ ஏப்ரல் 26 ஈவினிங் ஆகல. ஆனா போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸ்க்குள்ள அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 18, அதாவது 2 நாட்கள் கழித்து. முதல் கட்டமா போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு அந்த கேம்பஸ்குள்ள எங்கெங்கெல்லாம் போவாளோ அந்தந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. குறிப்பா அவங்களுடைய ஸ்டடீஸ் ரூம், ஒர்க் பிளேஸ் பிளஸ் அவங்களுடைய ஹாஸ்டல் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பிளஸ் அந்த பொண்ணு கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற சக மாணவர்கள், ப்ரொஃபசர் அப்படின்னு எல்லார்கிட்டையுமே அவங்களுடைய விசாரணை தொடங்கி இருந்திருக்காங்க. அதே சமயம் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் நகிதாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பொண்ணு கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் அந்த பொண்ணு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தேடி பார்த்ததுல ஒரு இடத்துல பார்த்தா அந்த பொண்ணுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாமே வச்ச இடத்துல அப்படியே இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ், அவங்களுடைய ஐபேட், அவங்களுடைய மேக் லேப்டாப், அவங்களுடைய பர்ஸ், அவங்களுடைய வாட்டர் பாட்டில் அப்படின்னு எல்லாமே வச்ச இடத்துல அப்படியே இருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆஃபீஸர் அதை நோட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ அவசரமா எதுக்காக அவங்க கிளம்பி போகணும், லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடு கூட அவங்க சாப்பிடாம அப்படி எங்க தான் போயிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்படவும் செஞ்சாங்க. அடுத்த கட்டமா அந்த பொண்ணுடைய ஐபேடை எடுத்து லாக் பட்டனை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா நிறைய இமெயில்ஸ், நிறைய சோசியல் மீடியாவில் இருந்து வந்த மெசேஜ் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன், இதை தவிர டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக இருக்கிறத பார்க்குறாங்க. பட் அப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஐபேடை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ
அதன் அடிப்படையில் அங்க இருந்த நண்பர்கள் கிட்ட ஐபேடோடைய பாஸ்வேர்டை பத்தி கேட்கவும் செஞ்சாங்க. அப்போ அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ மேக்சிமம் யூனிவர்சிட்டியில கொடுக்கப்படுற ஐடி நம்பரை தான் அவ பாஸ்வேர்டா வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் போலீஸ் ஆபீசர் இருந்தாலும் நகிதாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கால் பண்ணி கேட்கும்போது அவங்களும் அதே பதில தான் சொன்னாங்க. ஸோ ஃபைனலி அந்த ஐபேடோடைய பாஸ்வேர்டான 00700 போட்டதுமே அந்த ஐபேட் ஓப்பன் ஆகுது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அதுக்குள்ள என்னென்னலாம் அவங்க சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, கடைசியாக அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, சோசியல் மீடியாவில் இருந்து யார்கிட்ட எல்லாம் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த வழக்கை அடுத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லீடு அவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சுச்சு. அது என்னன்னா, இந்த நகிதா அந்த யூனிவர்சிட்டியில இருந்து கிளம்புறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய காதலனான தன்னுடைய நண்பனான ஜமீல் கிட்ட சில விஷயங்களை பேசி இருந்திருக்காங்க. அதாவது நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், எனக்கு இங்க யூனிவர்சிட்டியில வேலை முடிஞ்சிட்டு நான் கொஞ்ச நேரத்திலே கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கால் அந்த மெசஞ்சர்ல இருந்து போயிருந்திருக்கு. அதுல ஒரு 45 செகண்ட் கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போன மாதிரி போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் அங்க இருக்கிற சிசிடிவியை ஒன்னொன்னா செக் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் சரியா 12:06க்கு இளஞ்சிவப்பு சட்டை போட்ட நிலையிலையும் கருப்பு கலர்ல ஒரு லூசான பேண்ட் போட்ட நிலையிலையும் கால்ல வெள்ளை கலர் ஸ்னீக்கர்ஸ் அணிந்த நிலையிலையும் அந்த பொண்ணு கையில கொடையோட ஒரு சிசிடிவில கிராஸ் ஆகி போறது பதிவாகுது. அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸோடைய என்ட்ரன்ஸ்ல உள்ள இன்னொரு சிசிடிவியை கவனிக்கும் போது அந்த பொண்ணு வெயில் தாங்க முடியாததுனால கொடையை விரிச்சுக்கிட்டு நடந்து போறதும் பதிவாகுது. பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நடமாட்டத்தோட இருக்கிற மாதிரியான எந்தவித சிசிடிவி காட்சிகளுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய மொபைல் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அது சம்பந்தமான டேட்டா கலெக்டிங்ல ஒரு பக்கம் ஈடுபடவும் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காணாம போன ஜமீல் கூட தங்கி இருக்கிற ரசீத் அப்படின்ற அந்த பையன் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்றானா, சார் அவர் காணாம போறதுக்கு முதல் நாள் வாகல, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி இரவு வாகல அவர் ரைஸ் குக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை, தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில நான் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 11 மணி வாகல கிளம்பி போனேன். அந்த நேரத்தில் கூட ஜமீலுடைய ஸ்கூட்டர் அந்த இடத்துல தான் இருந்துச்சு. அதன் பிறகு நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அந்த நேரத்திலையும் இந்த ஜமீலுடைய ரூம் பூட்டி தான் இருந்துச்சு. அவரை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த பையன் போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு போய் சோதனை பண்ணா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தேவையான பர்மிஷன் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டோடைய அத்தாரிட்டிஸ் கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஒன்னா சோதனை பண்ணவும் செஞ்சாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் ஜமீலோடைய லொக்கேஷன்லாம் எங்கெங்க இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் அவருடைய மொபைல் ஆக்டிவிட்டியில் இருந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஈவினிங் ஒரு 5:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டியை சுற்றியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை சுற்றியும் தான் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 6:30 வரைக்கும் ஜமீலுடைய மொபைல் இதே ஊரில் தான் டிராவல் ஆகியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய மொபைல் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஊரில் இருந்து ஒரு 50 மைல் 60 மைல் தள்ளி இருக்கக்கூடிய கிளியர் வாட்டர் என்ற கடற்கரை கிட்ட காட்டி இருந்திருக்கு. எதுக்காக அந்த கடற்கரை கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த நேரம் எழ ஆரம்பிச்சது. பட் அந்த நேரத்துல இந்த பொண்ணுடைய மொபைலும் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 2 பேருடைய மொபைல் சிக்னலும் ஒரே இடத்துல தான் டிராவல் ஆகுது. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த நேரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கடற்கரைக்கு போயிருப்பாங்களோ, அங்க இருந்து அவங்க எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதாவது இந்த 2 பேரும் காதலிக்கிறதுனால அவங்க ஃபேமிலியில ஏதோ மறுப்பு தெரிவிக்கிறதுனால யாருக்கும் சொல்லாம கொள்ளாம இவங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியூர் ஓடி போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டாங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜமீலோடைய வீட்டை விசாரணை பண்ணாதான் நமக்கு போதுமான எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த வீட்டுக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பிளஸ் அந்த அபார்ட்மெண்டோடைய அத்தாரிட்டிஸோடைய பர்மிஷனோட ஜமீலோடைய ஃபிளாட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப ஜமீலோடைய ரூமை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் வெளியூருக்கு தப்பிச்சு ஓடுனா என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துட்டு போவோமோ அது எதையுமே எடுத்துட்டு போகாம இங்கேயே ஜமீல் விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நோட் பண்றாங்க. குறிப்பா அவருடைய டூத் பிரஷ், அவருடைய டெல் லேப்டாப், இதை தவிர அவருடைய மொபைல் சார்ஜர், அவருடைய சாம்சங் போனுடைய பாக்ஸ், ஐபோன் மொபைலோடைய பாக்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான அவருடைய பங்களாதேஷ் பாஸ்போர்ட், இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு போலீஸுக்கு இன்னும் சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சது. இது எல்லாமே இங்க இருக்கு, அப்ப எங்க தான் அவர் போனாரு? பாஸ்போர்ட்டும் இங்க இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா நாடு விட்டு நாடு போயிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சம்திங் இதுல இன்னும் வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்படவும் செஞ்சாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அதே பிளாட்ல
தங்கியிருக்கக்கூடிய மற்ற 2 பேரையுமே விசாரணை பண்ணவும் செஞ்சாங்க. அதுல ரசித்தை ஆல்ரெடி விசாரணை பண்ணிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிறது இந்த ஹிசாம் தான். இவங்கிட்ட விசாரணை பண்ணும்போது நான் அவனை பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். ஆனா அவங்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய உடம்ப நோட்டமிட்ட போலீஸ் ஆபீசர் கையில புதுசா ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இமிடியேட்டா உன்னுடைய சுண்டு விரல்ல என்ன காயம், எதுக்காக இந்த பேண்டேஜை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் சமைக்கும் போது ஆனியன் கட் பண்ணேன், அந்த நேரத்தில் கத்தியால என்னுடைய விரலை வெட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே போலீஸ் ஆபீசருக்கு சம்திங் ஒரு சந்தேகத்தை கிளப்பவும் செஞ்சுச்சு. அதாவது பொதுவா ஒரு கிரைம் நடக்கும்போது ஒரு ஆள்கிட்ட விசாரணை பண்ணாங்கன்னா அந்த விக்டிம் வந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்காக எப்படியும் கடுமையா போராடுவாங்க. அந்த நேரத்தில் கில்லருடைய உடம்புல காயங்கள் ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸ்லயுமே ஒருவேளை ஜமீலுக்கும் இவனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த சமயத்துல ஜமீல் இவன்கிட்ட போராடும் போது இந்த காயம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு அவனை இன்னும் நல்லா நோட் பண்ணவும் செஞ்சாங்க. அதே சமயம் ஜமீல் காணாம போன நேரத்துல கூட இவன் அந்த வீட்டில் அந்த ரூம்ல தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட ஒரு ஒயிட் கலர் ஹுண்டாய் கார் ஒன்று இருந்திருக்கு. அந்த கார் அவர் காணாம போன நேரத்துல அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில கிளம்புனுச்சு அப்படின்ற மாதிரியான தகவலும் போலீஸுக்கு கிடைக்குது. இதனால அவங்கிட்ட அவனுடைய காரை பத்தி விசாரணை பண்ணவும் செஞ்சாங்க. என்னுடைய கார் பார்க்கிங்ல தான் சார் இருக்கு, நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு கூலா சொல்லியிருந்திருக்கான். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா அவனுடைய கார் நம்பரை எடுத்து அவங்களுடைய டேட்டா பேஸ்ல இந்த கார் வேற எங்கெங்கெல்லாம் சிசிடிவியில் பதிவாயிருக்கு, எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டேட்டாவை செக் பண்ணவும் செஞ்சாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில், இந்த வழக்குக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு லீடு கிடைக்கவும் செஞ்சிச்சு. அது என்னன்னா, இந்த ஜமீலுடைய மொபைல் ஃபோன் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆனுச்சோ அந்தந்த இடத்துல இந்த காருமே டிராவல் ஆகி போயிருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த காரில் தான் ஜமீலும் நக்கீதாவும் இவங்க கூட போயிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஸோ இதனால அவங்ககிட்ட இதை பற்றி கேட்கும்போது, அந்த நவம்பர் 16ஆம் தேதி என்னுடைய கார் எங்கேயுமே போகலையே, இங்கே தான் சார் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் டெக்னாலஜி ஏன் பொய் சொல்ல போது, இவன் தான் பொய் சொல்கிறான் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் சிசிடிவியில் கிடைச்ச டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட காட்டி கேட்கும்போது, ஆமாம் சார் நான் போனேன் தான், அந்த கடற்கரைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் இப்படி மாற்றி மாற்றி அவன் சொல்கிறதுனால இன்னும் வேற ஸ்டேட்மெண்ட்டையும் ஏன் மாற்றி சொல்ல மாட்டான் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்ககிட்ட மறுபடியுமே துருவி துருவி விசாரணை பண்ணாங்க. போலீஸ் கிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே இவன் அடுத்த முறை என்ன சொல்லியிருக்கானா, இந்த நகிதாவும் ஜமீலும் அன்னைக்கு என் கூட தான் அந்த கிளியர் வாட்டர் கடற்கரைக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் நான் அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிட்டேன், மற்றபடி அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஃபர்ஸ்ட்டு அவங்க 2 பேரை பார்க்கலன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் கடற்கரைக்கு மீன் பிடிக்க போனேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் என்னுடைய காரில் தான் அழைச்சிட்டு போனான்னு சொன்னான். ஸோ இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறதுனால போலீஸுக்கு இவன் மேலே இன்னும் சந்தேகம் வலுத்துக்கிட்டே தான் போணுச்சு. இந்த அளவுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்ததுக்கு பிறகு போலீஸ் அதோட நிறுத்தல, இன்னும் விசாரணையும் அந்த அபார்ட்மெண்ட்ல சோதனையும் துரிதப்படுத்தவும் செஞ்சாங்க. குறிப்பாக அவனுடைய கையில் பேண்டேஜ் போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அவனுடைய வீட்டில் இருந்து ஒரு ஒயிட் கலர் டக் டேப் வந்து கிடைக்குது. அந்த டேப்பில் பார்த்தா ஒரு சில இடத்துல ரத்த கரைகள் இருந்திருக்கு. ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் மூலியமா அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக லூமினால் தெளிச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய ரூமையுமே போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஃப்ளோர் கிளீன் பண்ணுவதற்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லா வாசனை திரவியங்களும் ரீசண்டா, அதாவது காணாம போன நாளான ஏப்ரல் 16ஆம் தேதி வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. குறிப்பா குப்பத்தொட்டியில இருந்து கிடைச்ச அந்த ரிசிப்டை பார்க்கும்போது ஆன்லைன்ல இந்த பொருட்களை ஆர்டர் பண்ணி இருந்திருக்கான். அதுவும் இந்த 2 பேரும் காணாம போன நள்ளிரவு நேரத்துல ஒரு 11 மணி ஆகல. ஸோ இது எல்லாமே அதே பிளாட்ல ரசீது தங்கியிருக்கான்ல, அவனுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு போலீஸ் நினைச்சு அவங்ககிட்ட இதை பத்தி கேட்கறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றானா, ஆமா சார் நான் இந்த பொருட்கள்லாம் பார்த்தேன் தான், ஆனா இதை பார்த்தது எதுக்காக அப்படின்னு கேட்டபோது அவங்க கிட்ட இருந்து எந்தவித பதில்களுமே இல்ல, நானும் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ஆனா இந்த ஜமீலும் நகிதாவும் காணாம போன அன்னைக்கு நான் 11 மணி வாகல தான் வீட்டுக்கு வந்தேன். அந்த நேரத்துல ஒரு ட்ராலி இந்த இடத்துல நிக்கிறதா பார்த்தேன். இந்த குப்பையை தள்ளிட்டு போற ட்ராலியை எதுக்காக இங்க எடுத்துட்டு வந்திருக்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக நான் அவனுக்கு கால் பண்ணேன். ஆனா அவன் என்னுடைய காலை எடுக்கவே இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருந்திருக்கான். ஸோ போலீஸ் அந்த டைமிங்கை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தா அவனுடைய காரும் அவனுடைய மொபைலும் 50 மைல் தள்ளி இருக்கிற அந்த கடற்கரை கிட்ட காட்டி இருந்திருக்கு. இதை விட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்டா ரசீத் என்ன சொல்றானா, அன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி நைட்டு நான் வந்தப்போ கிச்சன்ல இருக்கிற சில பொருட்கள் காணாம போயிருக்கிறத நோட் பண்ணேன். குறிப்பா ஃப்ளோர் மேட்டை காணும், சில பாத்திரங்களை காணும், கிச்சன்ல இருக்கிற கத்தியையும் காணும். இதை பத்தியும் நான் அவன்கிட்ட கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவனை அதுக்கப்புறம் நேரில் பார்க்கறதுக்கான சான்ஸே எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு.
ஸோ இப்போ இவன் மேல இன்னும் சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சதும் உடனடியாக இந்த ஹிசாமுடைய ரூமை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையான பர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்து அவனுடைய ரூமை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்போதான் காணாம போன நகிதா கடைசியா சிசிடிவில என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸும் அவங்களுடைய 6ஆம் நம்பர் ஷூவும் பிளஸ் அவங்களுடைய கொடை அப்படின்னு எல்லாமே அந்த வீட்டில் இருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு அட்டை பாக்ஸும் ஒரு பிளாக் கலர் கேரி பேக்கும் கிடைக்குது. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு எதுக்காக நீ இந்த ட்ராலி இந்த அட்டை பாக்ஸ்லாம் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டபோது என்கிட்ட பழைய துணிகள்லாம் இருந்தது சார், அந்த துணிகளை எடுத்து நான் குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடியவங்க எல்லாரும் குப்பைகளை அங்க இருக்கிற ஒரு பெரிய தொட்டியில கொண்டே போடுவாங்க. அந்த தொட்டியில தான் இவன் பழைய துணிகளை அந்த அட்டை பாக்ஸ்குள்ள போட்டு அந்த ட்ராலியில வச்சு தள்ளிட்டு போய் போட்டதா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். இப்போ போலீஸ் அதிகாரிகள் அந்த குப்பை தொட்டியை போய் பார்க்குறாங்க. பட் அதிர்ஷ்டவசமா இவங்க 4 நாள் கழிச்சு அந்த அபார்ட்மெண்ட்ல சோதனை பண்ணப்போ கூட இவன் போட்டிருந்த குப்பைகள் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. நல்ல வேலை லாரி வந்து எடுத்துட்டு போகல அப்படின்னு போலீஸ் நினைச்சு இமிடியேட்டா அந்த குப்பை தொட்டியை சீல் பண்ணவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருந்து எந்த மாதிரியான ஒரு அட்டை பாக்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு அட்டை பாக்ஸ் அந்த குப்பை தொட்டியில இருந்து மீட்டெடுக்கிறாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்குள்ள ரத்தக்கரைகள் படிஞ்ச நிலையில சில துணிகளும் சில உடைமைகளும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது காணாம போன நகிதா பிளஸ் ஜமீலோடையது அப்படிங்கிறது 100% உறுதியாகுது. போலீஸ் அதிகாரிகள் அது எப்படி உறுதிப்படுத்தினாங்கன்னா காணாம போன 2 பேருடைய ரூம்ல இருந்தும் அவங்க யூஸ் பண்ற டூத் பிரஷை எடுத்துட்டு போய் லேப்ல டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஎன்ஏவையும் அந்த குப்பை தொட்டியில இருந்து கிடைச்ச அந்த துணியில இருந்த ரத்தக்கரை பிளஸ் அந்த டக்டாப்ல இருந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த 2 பேருடைய டிஎன்ஏ கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகியிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் லூமினால் தெளிச்சு பார்த்தப்போ ஒரு ஆளை ரத்த காயத்தோட இழுத்துட்டு போனா எந்த மாதிரியான ட்ராக் மார்க்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே தெள்ள தெளிவா போலீஸோடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஃபைனலி இவன் தான் சம்திங் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதும் இமிடியேட்டா அவனை கைது பண்ணலான்னு போறாங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து அவன் வீட்டில் இல்லை, அவங்க அம்மாவுடைய வீட்டில் போய் தப்பிச்சு போய் ஒளிஞ்சிருந்திருக்கான். இதனால போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா ஒரு ஃபோர்ஸோட அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா இவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்து இருந்திருக்கான். பட் எப்படியோ போலீஸ் அவனை வசமா பிடிச்சிடவும் செய்யறாங்க. இவனுடைய அம்மா கிட்ட போலீஸ் வந்து விசாரணை பண்ணப்போ அவங்க ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, சார் என்னுடைய மகன் பயங்கர கோபக்காரன், அவனுக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு, அதுல இருந்து தான் ஆள் இந்த மாதிரி ரொம்ப மாறிட்டான், அவன் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை கண்டாலே எனக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னையும் அவனுடைய சகோதரனையும் அடிக்கடி அடிச்சிருக்கான், அதனாலதான் இவன் தனியா இருக்கான், படிப்பையுமே விட்டுட்டான் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. பட் போலீஸ் ஆஃபீஸர் ஃபைனலி இவனை கைது பண்ணி என்னதான் விசாரணை பண்ணாலும் அவன் கிட்ட இருந்து எந்தவித பதில்களுமே வாங்கவே முடியல. இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் இவன் விட்டுட்டு போன அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையுமே ஒன்னா நோட் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவன் என்னென்னலாம் பண்ணா அப்படின்ற ஒரு சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸோட இருக்கிற தேரியுமே போலீஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொலை நடக்கிறதுக்கு இவன் என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். சரியா இந்த ஜமீலும் நகிதாவும் காணாம போறதுக்கு ஒரு 9-10 நாட்களுக்கு முன்னாடி ஏப்ரல் 7, 2026 அன்னைக்கு அமேசான்ல ஒரு ஒயிட் கலர் டக் டேப்பை இவன் ஆர்டர் போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் 4 நாட்கள் கழித்து ஏப்ரல் 11ஆம் தேதி தீ மூட்டுறதுக்கு தேவையான லைட்டர்ஸ், சார்கோல், பிளாக் கலர் வெயிட் தாங்கக்கூடிய பெரிய கேரி பேக்கும் ஆர்டர் பண்றான். அதுக்கப்புறம் இவன் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ஏப்ரல் 13ஆம் தேதி ChatGPT கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறான். அது என்னன்னா, ஒரு ஆளை கொலை பண்ணி அவங்கள பெரிய கேரி பேக்ல போட்டு குப்பை தொட்டியில போட்டா என்ன நடக்கும், அவங்கள எப்படி போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் கொஸ்டின்லாம் அது கிட்ட கேட்டிருந்திருக்கான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவன் ஜமீலையும் நகிதாவையும் கொலை பண்றதுக்கு ஏற்கனவே திட்டம் போட்டிருந்திருக்கான். அதுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாமே ஏஐ கிட்டே இவன் டைரக்டா கேட்டிருக்காங்கிறது இந்த இடத்துல தெளிவாக ஆரம்பிச்சது. அதன் பிறகு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் வாக்குல ஏப்ரல் 15ஆம் தேதி மறுபடியுமே ChatGPT கிட்ட என்னுடைய கார் நம்பரை மாற்ற முடியுமா, இந்த கார் நம்பரை மாத்துறதுனால ஒருவேளை நான் கிரைம் பண்ணி சிசிடிவில மாட்டியிருந்தா அதுல இருந்து என்னால தப்பிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுடைய கார் சரியா ஒரு 7:20க்கு மேல அவனுடைய வீட்டில இருந்து வெளியில புறப்பட ஆரம்பிக்குது. சரியா ஒரு 50 மைல் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கடற்கரையை நோக்கி போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் சிசிடிவி இல்லாத இடங்களுக்கு ஒரு 27 நிமிஷம் கிட்ட எங்கேயோ வெயிட் பண்ணி இருந்திருக்கு. அதன்
பிறகு இவன் ரிட்டர்ன் திரும்பி வந்திருக்கான், ஒரு பாலத்துக்கிட்ட நின்றுருக்கான். அங்க இவனுடைய மொபைல் போன்ல இருந்து அந்த ப்ளூடூத் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் இவன் 11 மணி வாக்குல வீட்டுக்கு வந்திருக்கான். அமேசான்ல இருந்து அந்த வீடு கிளீன் பண்ணுவதற்குண்டான பொருட்கள் எல்லாத்தையுமே இவன் வாங்கியிருக்கான். அதன் பிறகு ரிட்டர்ன் மறுபடியுமே அந்த காரை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பி போறான். மறுபடியுமே அந்த பாலத்துக்கிட்ட நீண்ட நேரமா நின்னுகிட்டு இருக்கான். அதன் பிறகு மறுபடியுமே வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ மறுபடியுமே சார்ஜிபி கிட்ட நான் பக்கத்துல இருக்கிற ஒரு பூங்காக்கு போறேன், அங்க இருக்கிற பூங்கால என்னுடைய கார் வந்து ஸ்கேன் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாலத்துக்கு வந்து அவனுடைய டார்ச் லைட்டை ஆன் பண்ணி இருந்திருக்கான். அவனுடைய மொபைல் ப்ளூடூத், காருடைய ப்ளூடூத் கூட அப்பப்போ ஆன் ஆகி கட் ஆகி இருந்திருக்கு. நள்ளிரவு நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை கட் ஆகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியுமே விடியற்காலை நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனுடைய ஐபோன்ல இருக்கக்கூடிய அந்த வாக்கிங் ஸ்டெப்ஸை பார்க்கும்போது 286 ஸ்டெப்ஸ் கிட்ட காட்டியிருந்திருக்கு. அந்த ஸ்டெப்ஸும் இவனுடைய அந்த பிளாட்ல இருந்து அந்த குப்பை தொட்டிக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸும் இந்த ஸ்டெப்ஸோடைய அளவும் சரிசமமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன் மறுபடியுமே 2 நாட்கள் கழித்து சாட்ஜிபிட்டியில ஒரு ஆளுடைய மண்டை ஓட்டுல துப்பாக்கியால சுட்டா ஏதாவது நடக்குமா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அதெல்லாம் கேட்குமா அப்படின்ற மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கான். அதுக்கப்புறம் அமேசான்ல அந்த கையில ஏற்பட்ட காயத்துக்கு உண்டான மருந்தையுமே ஆர்டர் பண்ணி இருந்திருக்கான். இப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸையும் போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்ட இருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்றாங்க. அதுல கொலைக்கான காரணமும் அவன் எதுக்காக கொலை பண்ணா, அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு அனுமான தேரியும் சொன்னாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ஜமீல் வந்து அந்த அபார்ட்மெண்டோடைய சொசைட்டியில் போயிட்டு இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருக்கான். அது என்னன்னா, இவன் பயங்கரமான ஒரு கோபக்காரனா இருக்கிற மாதிரியும் அடிக்கடி கத்துற மாதிரியும் இந்த ரூம்ல தங்கி இருக்கிற 2 பேர்கிட்டையும் சண்டை போடுற மாதிரியும் அவனால எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால வேற பிளாட்டுக்கு அவனை மாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை இந்த ஜமீல் வந்து கொடுத்திருந்திருக்காரு. ஸோ இதனால இந்த ஜமீலுக்கும் இவனுக்கும் ஒரு பகை அந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இவன் பயங்கரமான போதைக்கு அடிமையா இருந்ததனாலையும் பயங்கரமா கோவப்படுற ஆளா இருந்ததனாலையும் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்ததனாலையும் இந்த ஜமீலை பார்க்க இவனுக்கு ஒரு பொறாமை தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஜமீல் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், சீக்கிரமாவே PhD முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துல ஒரு நல்ல கம்பெனில நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாவும் தயாராகிக்கிட்டு இருக்கிறத அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நாம இப்படி இருக்கோம், இவன் நல்லா இருக்கானே அப்படின்ற ஒரு வன்மமும் ஒரு பகையும் இவனுடைய மனசுக்குள்ள ஆழமா ஊறி போய் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு கோபத்துக்கு அவனை எடுத்து செல்லுது. அதே சமயம் இவனை என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடியே தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியிருந்திருக்கான். ஆரம்பத்தில் இவன் என்ன நினைக்கிறானா, துப்பாக்கியை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கான். பட் துப்பாக்கி சத்தம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும், அதனால கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கிளாஸ் இல்லாம இருக்கும், அப்போ இவன் அபார்ட்மெண்ட்ல இருப்பான், அந்த நேரத்தில் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளான். இந்த ரசீத் அப்படின்ற இன்னொரு ஹவுஸ்மேட் வந்து காலை 11 மணிக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனா இரவு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். இந்த கேப்புக்குள்ள நாம அந்த கொலையை பண்ணி முடிச்சிடணும், அதே சமயம் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடணும்னு நினைச்சான். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இப்போ துப்பாக்கியால் கொலை பண்ண வேணாம், கிச்சனில் இருக்கிற கத்தியை பயன்படுத்தி நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். ஸோ ஃபைனலி அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சுச்சுவேஷனும் ஏப்ரல் 16ஆம் தேதி அவனுக்கு அமையவும் செஞ்சிச்சு. அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த ஜமீலுக்கு கிளாஸ் கிடையாது, வேலை இல்லாததுனால இவர் ரூம்லேயே தான் தங்கியிருக்காரு. இந்த தருணம் நமக்கு ஏற்றதா இருக்கு, இவனை போட்டு தெளிடலாம் அப்படின்னு அன்னைக்கு காலையிலேயே பிளான் பண்ணிட்டான். ஆனால் அதே வீட்டில் தங்கியிருக்கிற ரசீத் 11 மணிக்கு தான் கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஜமீல் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான நகிதா கிட்ட கால் பண்ணி பேசியிருக்கான். அப்போ 2 பேரும் மீட் பண்ணலாம், என்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வா அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துச்சு. இப்போ நகிதா இந்த ரூமுக்கு வந்துட்டா அவனை நம்ம எப்படி கொள்றது அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேருமே நம்ம ஏன் போட்டு தள்ளக்கூடாது அப்படின்னு நினைச்சான். அதன் அடிப்படையில் அதே அபார்ட்மெண்ட்ல நகிதாவுக்காக இவன் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். நகிதாவுமே 3 மணி வாக்குல ஜமீலை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள அவங்க 2 பேரையுமே கிச்சன்ல இருக்கிற கத்தியை கொண்டு கொடூரமான முறையில் கண்ணா பின்னான்னு குத்தியே கொலை பண்ணி இருந்திருக்கான். அந்த நேரத்தில் இந்த நகிதா தடுக்கிறதுக்கு போயிருந்திருக்கலாம், அப்போ இவனுடைய கையில அந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 பேரையுமே கத்தியால குத்தி கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற அந்த கேரி பேக்கை எடுத்து அவங்களுடைய சடலத்தை அதுக்குள்ள போடுறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்கான். அந்த நேரத்தில் அந்த கிச்சன் கத்தியை பயன்படுத்தியே அவங்களுடைய கைகால்கள் மட்டும் தனித்தனியா வெட்டி அந்த பெரிய கேரி பேக்ல பக்காவா மூட்டை மாதிரி கட்டியிருக்கான். அதன் பிறகு
பிறகு டோர் டெலிவரி மூலியமா கிளீன் பண்றதுக்கு தேவையான லைசால் பிளஸ் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அந்த வீட்டை பக்காவா கிளீன் பண்ணியிருந்திருக்கான். அந்த 2 பேருடைய சடலத்தையும் அவனுடைய காருக்குள்ள போட்டு அந்த ஈவினிங் நேரத்திலேயே அந்த கடற்கரை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டான். அங்க இவனுடைய கார் ஒரு பாலத்துக்கிட்ட நின்னுச்சுன்னு சொன்னால அந்த பாலத்துல இவன் இந்த 2 சடலத்தையும் தூக்கி போட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கே வந்திருக்கான். அப்போ பாலத்துக்கிட்ட நம்ம ஏதாவது தடயத்தை விட்டுருப்போமா அப்படின்னு பயந்து மறுபடியுமே அந்த பாலத்துக்கு நைட்ல 2 முறை வந்துட்டு போயிருந்திருக்கான். அங்க டார்ச் லைட் அடிச்சு ஏதாவது எவிடன்ஸ் விட்டுருக்கோமா, ரத்தம் எங்கேயாவது சொட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லாததுனால ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு தேரிய நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரிகள் இதை சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனுக்கு போயிட்டு அந்த பாலத்துக்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய கருப்பு கலர் கேரி பேக் வந்து கிடைக்குது. அதை திறந்து பார்க்கும்போது தான் காணாமல் போன ஜமீலோடைய சடலம் அழுகுன நிலையில பயங்கரமான துர்நாற்றத்தோட அந்த இடத்துல இருந்து கிடைக்குது. பட் இறந்து போனது ஜமீல் தான் அப்படிங்கிறத அவருடைய டிஎன்ஏ மூலியமா கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மே மாசத்துல அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடற்கரையில யதார்த்தமா ஒருத்தர் மீன் வலையை போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய வலையில ஒரு கேரி பேக் ஒன்று மாட்டுது. அந்த கேரி பேக்கை செக் பண்ணி பார்த்தப்போ அவர் மிரண்டு போயிருந்திருக்காரு. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பொண்ணுடைய சடலம் கைகால்கள் வெட்டப்பட்ட நிலையில நல்லா தண்ணியில ஊறி அழுகி போன நிலையில கிடைச்சிருந்திருக்கு. இமிடியேட்டா போலீஸுக்கு அவர் தகவல் கொடுத்ததுமே ஒருவேளை இது நகிதாவுடைய தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை லேபுக்கு அனுப்பி தற்போதைக்கு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவுமே நகிதாவுடைய டிஎன்ஏ கூட பக்காவா மேட்ச் ஆகவும் செஞ்சது. ஃபைனலி இந்த 2 பேருடைய சடலத்தையும் போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றிட்டாங்க. அதே சமயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நகிதாவுடைய டிஎன்ஏ, ரத்த கரைகள் பிளஸ் அவங்க கடைசியா யூஸ் பண்ண அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய கொடை, அவங்களுடைய ஷூ முதற்கொண்டு எல்லாமே அந்த வீட்டில் கிடைச்சதுனால கண்டிப்பா இந்த ஹிசாம் தான் அவங்கள கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு டிராமா ஆடுறான் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான எவிடன்ஸையும் ஒரு கம்ப்ளீட்டான சர்க்கம்டன்சல் தேரியும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி தற்போதைக்கு வச்சிருக்காங்க. பட் இவன் இப்போ வரைக்கும் எதுக்காக அவங்கள கொலை பண்ண, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவனுடைய வாயில இருந்து சொல்லவே இல்லை. போலீஸ் அதிகாரிகள் கிடைச்ச எவிடன்ஸ் மூலியமா இப்படி ஒரு தேரியை நீதிமன்றத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய பொறாமையும் கோபமும் எந்த அளவுக்கு ஒரு ஆளை மாத்துதுன்னு பாருங்க. இவனுடைய தவறான பழக்க வழக்கம், தவறான போதை பழக்கத்தினால தன்னுடைய படிப்பையும் விட்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் ஒழுங்கா இல்லாம அவங்க கிட்டையும் சண்டை போட்டுட்டு தன்னை விட ஒருத்தன் பெட்டரா இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்து பல இன்னல்கள் இடையூறுலாம் கொடுத்ததுனால அவன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவன் எப்படி என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஈகோ கடைசியில் அவனை ஒரு கொலைகாரனா மாத்தி இருந்திருக்கு. இந்த கொலை ரொம்ப கொடூரமான ஒரு கொலைங்கிறதுனால கண்டிப்பா இவனுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு அரசு தரப்பு லாயர் எல்லாருமே மீடியாவில் சொல்லியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை இவனுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் படித்து நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்னு நினச்ச அந்த 2 இளைஞர்களும் தங்களுடைய கனவுக்காக பல வருடங்களாக 27 வருஷம் வரைக்கும் ஒரு ஆள் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லைஃபே ஸ்டார்ட் பண்ணலான்னு கூட நினச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே அவங்களுடைய உயிர் தேவையில்லாமல் இந்த அரக்கனால் எடுக்கப்பட்டிருக்கு. ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அதனால நீங்கள் தான் எனி டைம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். இந்த ஹிசாம் மாதிரியான ஆட்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் நம்மளை சுற்றி இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே விழிப்புணர்வா இருக்க பாருங்க. நீங்க இந்த ஹிசாமை பத்தியும் இவன் பண்ண இந்த கேவலமான செயலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை வீடியோவா பண்றதுக்கு முயற்சி பண்றேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.